வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் சுழற்காற்று 2ஆம் பாகம். சுழற்காற்று 45ஆம் அத்தியாயம். சிறை கப்பல். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் யானை இரவு என்னும் கடல்துறை பின்னுக்குச் சென்றது. பின்னர் கானகத்து மரங்கள் பின்னோக்கி ஓடின. வானத்துப் பறவைகள் பின்னோக்கி பறந்தன. ஓடைகள், குளங்கள், ஊர்ப்புறங்கள், கோயில்கள், மண்டபங்கள் எல்லாம் பின்னோக்கி பாய்ந்து மறைந்தன. மான் கூட்டம் ஒன்று அந்த யானையுடன் சிறிது தூரம் போட்டியிட்டு ஓட பார்த்தது. மான்களும் தோல்வியடைந்து பின்தங்கின. யானை மட்டும் முன்னால் போய்க் கொண்டிருந்தது. எத்தனை தூரம், எத்தனை நேரம் என்றெல்லாம் பூங்குழலிக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இன்னமும் ஈழ நாட்டிலேதான் இந்த யானை போய்க் கொண்டிருக்கிறதா என்று மட்டும் பூங்குழலிக்கு வியப்பாயிருந்தது. இத்தனை நேரம் அந்த தீவை 3 தடவை கடந்து போயிருக்கலாமே. இல்லை இல்லை, இந்த யானை ஈழ நாட்டை கடந்து செல்லவில்லை. பூலோகத்தின் தென்முனையிலிருந்து வடமுனைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. இதன் முதுகில் ஏறிக்கொண்டு நானும் பூமியை பிரதட்சணம் செய்கிறேன். நான் மட்டுமா, இளவரசரும்தான். முதலில் யானை மதம் பிடித்து ஓடத் தொடங்கியதும் பூங்குழலிக்கு கொஞ்சம் பயமாய்த்தான் இருந்தது. பயத்துடன் என்ன நிகழ்கின்றது என்று தெரியாத தயக்கமும் இருந்தது. 2-3 தடவை இளவரசர் அவளை திரும்பி பார்த்து புன்னகை புரிந்தார். பின்னர் அவளுடைய பயமும் தயக்கமும் மறைந்தன. எல்லையற்ற உற்சாகம் அவளை ஆட்கொண்டது. கொஞ்ச நேரம் வரை இப்பூவுலகில் ஒரு மத்தகஜத்தின் மீது ஏறிச் சென்றாள். திடீரென்று எப்படியோ சொர்க்கத்துக்கு போய்விட்டாள். சொர்க்கத்தில் தேவேந்திரனுடைய ஐராவதத்தின் பேரில் அவள் வீற்றிருந்தாள். ஐராவதம் வானவீதிகளில் ஊர்வலம் போய்க் கொண்டிருக்கிறது. கற்பக விருட்சங்கள் அவள் மீது சுகந்த மலர்களை பொழிந்தன. கந்தர்வர்கள் இன்னிசை கருவிகளிலிருந்து இனிய ஸ்வரங்களை எழுப்பிக் கொண்டு அவள் பின்னோடு பறந்து வந்தார்கள். அப்சர ஸ்திரீகள் நடனமாடிக்கொண்டு வந்தார்கள். ஊர்வலம் சென்ற வானவீதியின் இருபுறமும் நட்சத்திர தீபங்கள் சுடர்விட்டு ஜெகஜோதியாக பிரகாசித்தன. இப்படி பல யுகங்கள் சென்றன. இதோ ஐராவதத்தின் வேகம் குறைகிறது. திடீரென்று அது பூலோகத்துக்கு வந்துவிட்டது. ஈழ நாட்டின் காடுகளுக்கே வந்துவிட்டது. யானைப்பாகன் குனிந்து அதன் மத்தகத்தை தட்டிக் கொடுக்கிறான். அதன் காதண்டை ஏதோ சொல்கிறான். சேச்சே, அவன் யானைப்பாகன் அல்ல, தேவேந்திரன் அல்லவா? இல்லை, இளவரசர் அல்லவா இவர்? 4 புறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு குளத்தின் கரையிலே வந்து யானை அமைதியாக நின்றது. பூங்குழலி சிறிது கவலையுடன் இளவரசரை வரவேற்று உபசரிப்பதற்காக ஜனக்கூட்டம் வந்து அக்கரையில் நிற்கிறதா என்று பார்த்தாள். இல்லை. பின்னால் குதிரைகள் தொடர்ந்து வருகின்றனவா என்று பார்த்தாள். அதுவும் இல்லை. குளத்தை பார்த்தாள். அதில் பூத்திருந்த அல்லி மலர்களும் செங்கழு நீர் பூக்களும் அப்படியே கொடிகளுடன் பீய்த்துக் கொண்டு வந்தன. அவளை 4 புறமும் சூழ்ந்து கொண்டன. கன்னங்களிலும் தோள்களிலும் உடம்பு முழுவதும் அந்த மலர்கள் அவளை தழுவிக்கொண்டு மகிழ்ந்தன. பின்னர் அப்பொல்லாத மலர்களின் கொடிகள் அவளை இறுக்கி பிடித்து அமுக்கி மூச்சு திணறச் செய்தன. உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி அப்பூங்கொடிகளின் பிடியிலிருந்து அவள் திமிரினாள். அப்படி திமிரியவுடனே வானுலகிலிருந்து பூமிக்கு தலைகீழாய் வந்தது போல் இருந்தது. யானை தன் பெரிய முன்னங்கால்களை மடித்து குனிந்தது. பிறகு பின்னங்கால்களையும் மடித்துக் கொண்டு தரையில் படுத்தது. இளவரசர் யானையின் கழுத்திலிருந்து கீழே குதித்தார். பூங்குழலி, யானை மேலிருந்து இறங்குவதற்கு மனமில்லையா என்றார். பூங்குழலி உடம்பை சிலிர்த்துக் கொண்டு தன் நினைவை அடைந்தாள். ஐயா, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருவது கஷ்டம்தானே என்று முணுமுணுத்துக் கொண்டு இறங்கினாள். யானை மீண்டும் எழுந்து குளக்கரையிலிருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையை ஒடித்து தன் அகண்ட வாய்க்குள்ளே திணித்துக் கொண்டது. அருள்மொழிவர்மர் குளத்தின் கரையோரமாகச் சென்று உட்கார்ந்தார். தயங்கி நின்ற பூங்குழலியையும் அருகில் வந்து உட்காரச் சொன்னார். தெளிந்த நீரில் பூங்குழலியின் முகம் பிரதிபலித்தது. யானையின் ஓட்டத்தினாலும் அச்சமயம் நேர்ந்த உள்ள கிளர்ச்சியினாலும் அவள் முகம் சக்கச்செவேல் என்று ஆகி செங்கழு நீர்ப்பூவுடன் போட்டியிட்டது. நீரில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்த வண்ணம் இளவரசர், சமுத்திரகுமாரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றார். அல்லி மலர்களும் செங்கழு நீர் பூக்களும் மீண்டும் இடம்பெயர்ந்து வந்து
பூங்குழலியின் உடல் முழுவதும் முத்தமிட்டது. உன்னை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது தெரியுமா என்று இளவரசர் கேட்டார். பூங்குழலியின் கண் முன்னால் வானமும் வையமும் குளமும் அதிலுள்ள மலர்களும் குளக்கரையிலிருந்து மரங்களும் சுழன்று சுழன்று வந்தன. எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும் நான் அவர்கள் இஷ்டம் போல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீ ஒருத்தி மட்டும் என் விருப்பத்தின்படி நடக்க சந்தோஷத்துடன் சம்மதித்தாய். இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் சமுத்திரகுமாரி. பூங்குழலியின் உடம்பு ஒரு யாழ் ஆயிற்று. அவளுடைய நரம்புகளெல்லாம் அந்த யாழின் நரம்புகளாயின. பொன்வண்ண விரல்கள் அந்த நரம்புகளை மீட்டி தேவகானத்திலும் இனிய இசையை எழுப்பின. சேனாதிபதியும் பார்த்திவேந்திரனும் சேர்ந்து என் பிரயாணத்தை தடை செய்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். சேனாதிபதி நாம் வரும் வழியில் பல இடையூறுகளை உண்டு பண்ணினார். நமக்கு முன் அவசரமாக ஆள் அனுப்பி கிராமவாசிகளை உபசாரம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். பார்த்திவேந்திரர் விரைந்து திரிகோணமலைக்கு போயிருக்கிறார். அங்கிருந்து கப்பல் ஏறி நமக்கு முன்னால் தொண்டைமானாற்றின் முகத்வாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்பது அவருடைய உத்தேசம். ஆஹா, அவர்களுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று நினைத்தார்கள். உன் உதவியினால் அவர்களுடைய சூழ்ச்சியை தோற்கடித்தேன். பூங்குழலிக்கு சட்டென்று தான் செய்த காரியம் என்னவென்பது நினைவு வந்தது. அவளை நரகலோகத்தில் யமதூதர்கள் உயிரோடு செக்கிலே போட்டு ஆட்டுவது போல் இருந்தது. ஐயா, அவர்கள் எல்லாரும் தங்களை எதிரிகளிடம் சிறைப்படாமல் தப்புவிக்க முயன்றார்கள். நான் பாவி, தங்களை சிறைப்படுத்த அழைத்துப் போகிறேன் என்று கூறிவிட்டு விம்மினாள் பூங்குழலி. அடடே, இது என்ன? உன்னை பற்றி நான் எவ்வளவோ நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தேன். நீயும் அவர்களைப் போலாகிவிட்டாயே. என் சுய புத்தியினால் இந்த பாதகத்தை நான் செய்யவில்லை. தங்களுடைய ஆசை வார்த்தையில் மயங்கி பைத்தியமாகிவிட்டேன். இப்போது புத்தி தெளிந்தது. நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பூங்குழலி குதித்து எழுந்தாள். அவள் ஓடிப்போகாமல் தடுப்பதற்கு இளவரசர் அவளுடைய கரத்தை லேசாக தொட்டு பற்றினார். அச்சமயத்தில் தேவலோகத்து கன்னிகைகளுக்கு வேறு வேலை இருக்கவில்லை. அவர்கள் வெண்ணிலவின் சாற்றை சந்தனக் குழம்புடன் கலந்து பூங்குழலியின் மீது தெளித்தார்கள். அவள் முற்றும் சக்தி இழந்து செயலிழந்து மீண்டும் கீழே உட்கார்ந்தாள். 2 கரங்களினாலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்மத் தொடங்கினாள். சமுத்திரகுமாரி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல எண்ணினேன். நீ இப்படி அழுவதாயிருந்தால் சொல்வதற்கில்லை, உடனே புறப்பட வேண்டியதுதான். பூங்குழலி கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அதுதான் சரி, கேள். இவர்கள் எல்லாரும் என்னை சிறைப்படாமல் காப்பாற்ற முயல்கிறார்கள் என்று சொன்னாயே, அது உண்மைதான். அது எதற்காக தெரியுமா? தங்கள் பேரில் அவர்கள் வைத்திருக்கும் அன்பினால்தான். நான் ஒருத்தி மட்டும்தான் பாதகி. பொறு, என் பேரில் எல்லாருக்கும் அன்புதான். எதற்காக தெரியுமா? யாரோ ஜோசியர்களும் ரேகை சாஸ்திரிகளும் சொல்லியிருக்கிறார்களாம், நான் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தியாகப் போகிறேன் என்று. ஆகையால் ஒவ்வொருவரும் என்னை சிம்மாசனத்திலே தூக்கி வைத்து என் தலையிலே ஒரு கிரீடத்தையும் சுமத்திவிடப் பார்க்கிறார்கள், பேராசை பிடித்தவர்கள். ஐயா, அவர்கள் அப்படி ஆசைப்பட்டால் அதில் தவறு என்ன? இந்த லோகத்துக்கு மட்டும்தானா? 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக தாங்கள் தகுதி வாய்ந்தவர் அல்ல. சகவாசத்தை பொறுத்துக்கொள். யானை மேல் மறுபடியும் ஏறி இன்னும் கொஞ்ச தூரம் என்னுடன் வா. புலிக்கொடி பறக்கும் கப்பலை தூரத்தில் கண்டதும் நீ என்னை விட்டு பிரிந்து செல்லலாம் என்றார் இளவரசர். மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் பூங்குழலி யானை நின்ற இடத்தை நோக்கி நடந்தாள். இளவரசரும் சென்றார். அவருடைய வார்த்தைக்கு படிந்து யானை மண்டியிட்டு படுத்தது. இருவரும் அதன் முதுகில் ஏறிக்கொண்டார்கள். முன்போல் யானையை இளவரசர் விரட்டவில்லை. ஆயினும் விரைவாகவே நடந்து சென்றது. சமுத்திரகுமாரி, எனக்கு மிகவும் பிடித்த சில காரியங்களைப் பற்றி சொன்னேனே, உனக்கு பிடித்தவை என்னவென்று சொல்ல வேண்டாமா என்றார் அருள்மொழிவர்மர். எருமை வாகனத்தின் மீது வரும் யமனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நள்ளிரவில் பாறை உச்சியின் மீது நின்று கொண்டு கொள்ளிவாய் பிசாசுகளை நேரம் போவதே தெரியாமல் பார்ப்பதற்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல விசித்திரமான குணமுள்ள பெண் நீ. தங்கள் சிநேகிதர் கூறியது போல் பைத்தியக்கார பெண் என்று சொல்லுங்கள். அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அப்புறம் சிறிய படகில் ஏறி அலைக்கடலின் நடுவில் போய்கொண்டே இருப்பதற்கு பிடிக்கும். அதில் கடலில் சுழற்காற்று அடித்ததோ என் உற்சாகம் எல்லை கடந்துவிடும்.
எல்லை கடந்துவிடும். அப்போது படகு ஒரு சமயம் அலை உச்சியில் ஏறி வானுலகத்தை எட்டிப் பிடிக்கும். மறுகணம் பாதாளத்தில் தடாலென்று விழும். அதைப்போல் எனக்கு பிடித்த காரியம் வேறொன்றும் இல்லை. சற்று முன்னால் இந்த யானை வெறிகொண்டது போல் ஓடி வந்ததே, அப்போதும் எனக்கு அவ்வளவு உற்சாகமாகவே இருந்தது. ஆ பூங்குழலி, முருகப்பெருமான் உன்னுடைய புன்னகையை நாடி வந்திருந்தால் அடியோடு தோற்றிருப்பார். யானை முகனை அனுப்பி குரமகள் வள்ளியை பயமுறுத்தினாரே, அந்த யுக்தி ஒன்றும் உன்னிடம் பலித்திராது என்றார் இளவரசர். அவர்கள் தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தை அணுகிய போது, இது என்ன என்று பூங்குழலி கூச்சலிட்டாள். என்ன என்ன என்று இளவரசர் ஆவலுடன் கேட்டார். புலிக்கொடியுடன் கூடிய மரக்கலங்கள் நான் பார்த்த இடத்தில் இல்லையே. என்னை பற்றி தாங்கள் என்ன நினைப்பீர்கள்? சேனாதிபதி என் மீது சந்தேகப்பட்டது போல் தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தவளாகிவிட்டேனே என்றாள். அப்படி நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் பூங்குழலி. நீ பொய் சொல்லி என்னை வஞ்சித்து அழைத்து வர எவ்வித முகாந்திரமும் இல்லை. ஏன் இல்லை இளவரசே? காதல் காரணமாக இருக்கலாம் அல்லவா? உலகமெல்லாம் அழகில் மன்மதனையும் வீர பராக்கிரமத்தில் அர்ஜுனனையும் நிகர்த்தவர் என்று போற்றும் பொன்னியின் செல்வர் மீது மோகம் கொண்டு அந்த பேதை பெண் இம்மாதிரி செய்திருக்கலாம் அல்லவா? பெண்ணே, சேனாதிபதி இங்கே இச்சமயம் இருந்திருந்தால் ஒருவேளை அவ்வாறு சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் மனத்திலும் என் மனத்திலும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமில்லை. ஐயா, பழையாறை அரண்மனையில் வானதி தேவி என்று வீரர் குலத்து இளவரசி ஒருத்தி இருக்கிறாளே, அவளை பற்றியும் அப்படி தாங்கள் சொல்வீர்களா? ஆமாம், அதை நான் மறந்துவிடவில்லை. இந்த சேனாதிபதியும் என் தமக்கையும் சேர்ந்து அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள். சோழகுல சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பேதை பெண்ணுக்கும் அத்தகைய ஆசை ஒருவேளை இருக்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. பூங்குழலி, அது போகட்டும். நீ பார்த்தபோது கப்பல்கள் எங்கே இருந்தன என்று இளவரசர் கேட்டார். அதோ அந்த முனையில்தான் நின்று கொண்டிருந்தன. எனக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது என்றாள் பூங்குழலி. அதனால் என்ன? கொஞ்சம் அப்பால் இப்பால் நகர்ந்து சென்று நிற்கக்கூடும் அல்லவா? எல்லாவற்றுக்கும் கடற்கரை வரையில் போய் பார்த்து விடுவோம் என்றார் இளவரசர். கப்பல்கள் போயிருந்தால் நல்லதாய் போயிற்று. இப்பொழுது எதற்காக போய் தேட வேண்டும் என்றாள் பூங்குழலி. ஆஹா, நீ அப்படி நினைக்கலாம். ஆனால் எனக்கு அதைப்போல் ஏமாற்றம் தருவது வேறொன்றும் இல்லை என்றார் இளவரசர். 300 வருஷத்துக்கு முன்னால் இலங்கை இளவரசனாகிய மானவன்மன் காஞ்சிபுரத்தில் வந்து சரண் புகுந்திருந்தான். அவனுக்கு ராஜ்யத்தை மீட்டுத் தருவதற்காக மாமல்ல சக்கரவர்த்தி ஒரு பெரும் படையை அனுப்பினார். அவர் அனுப்பிய படைகள் இந்த பிரதேசத்திலேதான் வந்து இறங்கின. அச்சமயம் தொண்டைமான் ஆறு உள்ள இடத்தில் ஒரு சிறிய ஓடைதான் இருந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் படைகள் இறங்குவதற்கும் சௌகரியமாவதற்கு இந்த ஓடையை வெட்டி ஆழமாகவும் பெரிதாகவும் ஆக்கினார்கள். பிறகு அந்த ஓடை தொண்டைமானாறு என்று பெயர் பெற்றது. முகத்வாரத்தின் அருகில் அந்த நதி வளைந்து வளைந்து சென்றது. இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருந்தன. இதனால் கடலிலிருந்து பார்ப்போருக்கு தெரியாதபடி கப்பல்கள் நிற்பதற்கு வசதியாக இருந்தது. அவ்வாறு பூமிக்குள் ஆறு புகுந்து தண்ணீர் நிறைய தேங்கியிருந்த இடம் ஒன்றிலேதான் இளவரசரை சிறைப்பிடிக்க வந்த மரக்கலங்களை பூங்குழலி பார்த்திருந்தாள். முதலில் பார்த்த இடத்தில் அந்த மரக்கலங்கள் இப்போது காணப்படவில்லை. அதாவது பாய்மரங்கள், கொடிகள் முதலியவை தென்படவில்லை. அந்த இடத்தை மேலும் நெருங்கி பார்த்தபோது ஓர் அதிசயமான காட்சி புலப்பட்டது. கப்பல் ஒன்று வெள்ளத்தை விட்டு அதிக தூரம் பூமிக்குள்ளே சென்று சேற்றிலே புதைந்து போயிருந்தது. அதன் பாய்மரங்கள், கொடிகள் முதலியவை ஒடிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அதில் மனிதர்கள் யாரும் இருந்ததாக தெரியவில்லை. 2 நாளைக்கு முன்னால் அவள் பார்த்த கப்பல்களிலே அது ஒன்று என்பது பூங்குழலிக்கு நன்கு தெரிந்தது. இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்கென்று வந்த கப்பல்களில் ஒன்று, அதுவே சேற்றில் சிறைப்பட்டு கிடப்பதைக் கண்டு பூங்குழலி ஆச்சரியக் கடலில் மூழ்கினாள். இத்துடன் நிறைவடைகிறது 45ஆம் அத்தியாயம், சிறை கப்பல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.